வணக்கம் மக்களே, வெல்கம் டு தியாஸ் கிச்சன். இன்றைக்கி எங்கள் தாத்தா பாட்டியோட 80ஆம் கல்யாணம், அதாவது அப்பாவோடைய அப்பா அம்மா. ஸோ ஒரு குட்டி விலாக் மாதிரி எடுத்திருக்கேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்கே போகிறோம்? எங்கள் மாமியார் மாமனாரோட வெட்டிங்க்கு. எங்களோட ட்ராவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காரில் தான் போயிருந்தோம். காற்று எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்குது பாருங்கள். பாப்பா 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க ஹேரோட இந்த வேடிக்கை பார்த்துட்டு. குட்டி பாப்பாவோட அட்ராசிட்டிஸ் டே பை டே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அவங்க நல்லா வைப் பண்ணிட்டு வந்தாங்க. ஆற்காடு வழியாக போயிருந்தோம். அங்கே அக்காவுக்கு வந்து ஸ்வீட் வேணும்னு சொல்லிட்டு மக்கன் பீடா வாங்கிட்டு இருந்தாங்க. வாங்கிட்டு அப்படியே ரோட் சைட்லேயே ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தோம். ஷாப்பிங் எல்லாம் எந்த டைமுக்கு போகிறோம் பாருங்கள். ஏன்னா தாத்தா பாட்டியோட அந்த டே வந்து என்றைக்கு வைக்கிறது, எந்த கோயிலில் வைக்கிறது, திருவண்ணாமலையில் பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே தான் இப்போ வந்து திருப்பதி மாதிரி ஆகிடுச்சி. ஸோ எல்லாத்துக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். திருவண்ணாமலை கோயில் வந்து அண்ணாமலையார் கோயில் வந்து இப்போது திருப்பதியை விட ரொம்ப இதுவாக போயிட்டுருக்கு. நாங்கள் அங்கே தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் அங்கே முடியல. அதுக்கப்புறம் பூ வாங்கிட்டு போயிட்டு இருந்தோம். நாங்கள் பிளான் பண்ண டே வேறு, நாங்கள் பிளான் பண்ண பிளேஸ் வேறு, எல்லாமே சடனாக லாஸ்ட் மினிட் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால தான் ஹரிபரியாக நைட் டைமில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இது வந்து நாங்கள் கிளம்புறப்ப எடுத்த விலாகு. ஆனால் இதுக்கு முன்னாடியே நானும் அப்பாவும் போய் மாங்கல்யத்துக்கு அந்த நூல் அது இதுன்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அப்பாவுக்கு வந்து ஒர்க் வந்து ஹெக்டிக்காக இருந்துச்சு. ஸோ இந்த டைமில் தான் எங்களால் கிளம்ப முடிஞ்சுது. பாப்பாலாம் தூங்கிட்டாங்க. எல்லாமே வந்து சடன் பிளான் தான். நாங்கள் நினச்ச மாதிரி நடக்கல, ஆனால் நல்லாவே நடந்துச்சு. அப்பா வந்து இங்கே இருக்க வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அது இதுன்னு வாங்குறது எல்லாமே அவர் தான் பார்த்துட்டு இருந்தார். இதுக்கு கேப்பில் சித்தப்பா 2 பேருமே அங்கே இருந்ததுனால கொஞ்சம் அவங்க ஊரில் இருக்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பா கார் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அம்மா ஏதோ ஜோக் பண்ணதுனால கார் ஓட்டவே விடாமல் அப்படி சிரிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. எப்பவுமே எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்து ஃபங்க்ஷன்ஸில் தான் பார்க்க முடியும். இதே முன்னாடி காலத்துலலாம் வந்து 10 days இல்லைனா 1 week முன்னாடியே வந்துடுவாங்க. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் எல்லாம் தலைக்கீழே தான் இருக்குது. லைக் நாளைக்கு ஃபங்க்ஷன்னா நாளைக்கு காலையிலே போகிறது இல்லை நைட்டு போகிறது, அது மாதிரி. கடைசியாக வீட்டுக்கு வந்துட்டோம். பாட்டி டிஃபன் செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் யார் பாப்பா? அஃப்கோர்ஸ் நம்ம தான் பார்த்தாகணும். அதனால் வந்து தேங்காய் பையில் வந்து தாம்பூலம்லாம் போட்டுட்டு இருந்தோம். நடுவில் தாத்தா வர இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு இருந்தாங்க. என்னால் வீடியோ கூட சரியாக எடுக்க முடியல. ஃபங்க்ஷன் டைமில் தான் எல்லா ரிலேட்டிவ்ஸும் ஒன்றா பார்க்க முடியும். சித்தி, சித்தப்பா, தம்பி, தங்கச்சி, அத்தை, மாமா, பாட்டி, தாத்தா எல்லாரையும். ஸோ ஃபங்க்ஷனுக்குலாம் போனீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃபோனே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஏன்னா இந்த டைம் போனால் மறுபடியும் நம்மளுக்கு இந்த டைம்லாம் ப்ரிஷியஸ் டைம்லாம் கிடைக்காது. எல்லாம் வேலைன்னு சொல்லிட்டு ஒரு மூலையில் இருப்பாங்க. இந்த மாதிரி கெட் டுகெதர் ஃபங்க்ஷனில் தான் நம்ம ஒன்றா இருக்க முடியும். ஸோ பிரணவி ஒரு பக்கம் நானும் ஹெல்ப் பண்ணுற சித்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்தா. குட்டி பாப்பா எல்லாத்தையும் புதுசாக பார்த்துட்டு இருந்தா, பாக்கெலாம் கையில் வச்சுட்டு. அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வெளியே படுத்துட்டு இருந்தோம். காத்தோட்டமாக மூணோட சூப்பராக இருந்துச்சு. நிலாவை பார்த்துக்கிட்டே அப்படியே படுத்துட்டு ஜில்லுன்னு காற்று சொல்லவா வேணும், சொர்க்கங்க. அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமாட்டு கோலம்லாம் போட்டுட்டு இருந்தோம். எங்கள் பாட்டி வந்து கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. பாட்டினா என்னடா கல்யாணம் பண்ண வேலை வாங்குறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. எங்கள் தாத்தாவோடைய தங்கச்சி எனக்கு பாட்டியாக வேணும். ஸோ அவங்கள தான் சொல்லிகிட்டு இருந்தேன். அங்கே திண்ணையில் ஓரமாக லெஃப்ட் சைடில் உட்காந்துருக்காங்களே, அவங்க தான் பாட்டியோட தங்கச்சி. அவங்க தான் கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் கூட பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோதான், தூங்கிட்டோம். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது கல்யாணத்துக்கு அன்றைக்கி அக்காவோட எம்காம் ஃப்ரெண்டுக்கு வந்து மேரேஜ். ஸோ அவங்க காலையில் அக்காவும் அப்பாவும் மட்டும் தனியாக கிளம்பி திருவண்ணாமலையில் எங்கேயோ போயிட்டு பார்த்துட்டு வந்தாங்க. டேடோட லிட்டில் பிரின்சஸ் ஆச்சு. ஸோ அவரோட ஷர்ட்டை வந்து கைக்கு மடித்து விட்டுட்டு அப்புறம் பிரணவி ஓடி வந்து சித்தா அப்படி சொல்லிடா. ஸோ அவளை தூக்கி வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் எல்லோரும் ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. ரெடி ஆகிறதெல்லாம் பெருசாக எடுக்க முடியலங்க. ஏன்னா அங்கே வேலை ஒரு பக்கம், பாப்பா ஒரு பக்கம் பார்க்கறதுனால ரொம்ப. ஸோ எதுவுமே கண்டினியூஸாக ஃபுல் வீடியோவாக இருக்காது. அப்பப்போ நான் போய் எடுத்தது தான் இதெல்லாம். நைட்டு சில பேர் வந்திருந்தாங்க. மீதியெல்லாம் காலையில் தான் பாதி ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ இங்கேருந்து கோயிலுக்கு தான் போகிறோம். ஸோ அதனால் வீட்டிலேருந்தே இந்த மாதிரி மேலம்லாம் வச்சுருந்தாங்க. 2 பாப்பாவுக்குமே இது வரைக்கும் ஒரே ட்ரெஸ் வாங்கி போட்டதில்லை. ஸோ இந்த டைம் வந்து ஒரே கலர் ட்ரெஸ் வாங்கி போட்டு கார் மேலே உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகணும். தட்டு வரிசை மாதிரி வச்சு இங்கேருந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்காக பெரியவங்களை வச்சு தீபார்த்தனைலாம் காட்டிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். இந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்கும்போது எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே தீபார்த்தனை காட்டுவோம். ஃபஸ்ட்டு அப்பா காட்டினாங்க, அப்புறம் சித்தப்பா 2 சித்தப்பா காட்டிட்டு இப்போ அம்மா தீபார்த்தனை காட்டிகிட்ருக்காங்க. அப்புறம் எங்களோட 2 சித்தியும் தீபார்த்தனை காட்டி முடிச்சதுக்கப்புறம் குட்டீஸ் எங்கள் இதில் வந்து என்னோடய அக்கா ஃபஸ்ட்டு காட்டிட்டாங்க.
அதுக்கப்புறம் நான், என்னோடய தம்பி, என்னோடய தங்கச்சி எல்லாருமே வந்து தீபாவளி காமிச்சு சாமி கும்பிட்டோம். இங்கே ஏன் பெரியவங்க தீபாவளி காட்டியதுக்கப்புறம் எல்லோரும் காட்டுறாங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து அந்த விஷயம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அவங்களும் தீபாவளி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் இதுதான் மாங்கல்யம், பாட்டிக்காக ரெடி பண்ணது. ஜிஆர்டியில் கொடுத்து தனியாக பண்ணியிருந்தோம். அப்புறம் அப்பா வந்து தட்டு வரிசையில் வைக்கிறதுக்காக பாட்டிக்கு புடவையும் தாத்தாக்கு பட்டு வேஷ்டி சட்டையும் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதையும் எடுத்து வச்சுட்டோம் மாங்கல்யம் கூடவே. அதுக்கப்புறம் எல்லோரும் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வெளியே வந்துட்டாங்க. கோயிலுக்கு பக்கத்தில் தான் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஸோ எல்லாம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னால எல்லோரும் கிளம்பிட்டாங்களேன்னா இவங்க வீட்டுக்குள்ளேருந்து கோயிலுக்கு கிளப்புறதுக்குள்ளே அவ்வளோதான். ஒவ்வொருத்தரையும் வெளியே வாங்க போகலான்னு சொல்லி கிளப்புறதுக்கே டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ ஃபைனலாக ஒவ்வொருத்தராக வெளியே வந்துட்டாங்க. இதுக்கு நடுவில் பூ காலி ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. ஸோ நானும் என் தம்பி தங்கச்சிலாம் பைக்கில் வாங்குறதுக்காக போயிட்டோம். அப்புறம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஐயர் வந்து கொஞ்சம் ஏதோ ஓமம்லாம் சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. அப்புறம் அப்பா வந்து மாங்கல்யம் வந்து எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டு அப்படியே அரிசியும் கொடுத்தாங்க. இது வந்து எங்கள் ஊருக்குள்ளே இருக்க கோயில் தான். ஸோ எல்லோரும் வந்திருந்தாங்க. இந்த கோயில் வந்து எங்கள் ஊருக்குள்ளே இருக்குது, சிவன் கோயில். ஸோ எல்லோரும் வந்திருந்தாங்க. அப்புறம் அப்பா அம்மா வந்து தாத்தா பாட்டிக்கு ட்ரெஸ் கொடுத்தாங்க. அப்புறம் யாரெல்லாம் ட்ரெஸ் கொடுக்கணுமோ எங்கள் மாமி இவங்க, ஸோ இவங்களும் ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா ஏந்து எல்லாருக்கும் தீபாவளி கொடுத்தாங்க. அப்புறம் ஐயர் வந்து கோவிலை சுற்றி வாங்க அப்படின்னு சொன்னோன்னே தாத்தாவும் பாட்டியும் போனாங்க. பாருங்கள், இன்னும் அந்த லவ்வோடு அப்படியே இருக்காங்க. ஃபஸ்ட்டு மேரேஜ்க்கு எப்படி அந்த இதை சுற்றி வருவாங்க மேரேஜ் பண்ணுறதுக்கப்புறம், அது மாதிரி போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் வழக்கம் போல் நம்ம கேங் அங்கங்கே நின்று ஃபோன் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வீடியோ எடுக்கும்போது எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம், சிஸ்டர் கோல்ஸ். அதுக்கப்புறம் அந்த கலசம்லாம் வச்சுருந்தாங்களே, அதெல்லாம் பெரியவங்க ஆளுக்கு ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு கேமராமேனே தேவையில்லை போல். ஸோ நாங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் கேமராமேனாக மாறிட்டோம் அன்றைக்கி. அதுக்கப்புறம் கலசத்தோடு ஒரு வாட்டி கோயிலை சுற்றி வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து தண்ணி ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட கோல்டு செயின், சம்திங் வளையல், அது மாதிரிலாம் அந்த ஜல்லாடியில் வைப்பாங்க. கோல்டு ஆர்னமெண்ட்ஸ்லாம் வச்ச ஜல்லாடியில் தான் வந்து தண்ணி ஊற்றுவாங்க. ஸோ இப்போது ஒவ்வொருத்தராக தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு அங்கே இருக்க எல்லா லேடிஸில் இருக்க பெரியவங்களும் ஃபஸ்ட்டு எல்லோரும் சேர்ந்து தண்ணி ஊற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பசங்களெல்லாம் கூப்பிடுவாங்க, எங்கள் அப்பா, சித்தப்பா, சித்தி. அப்புறம் அவங்கெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் ஊரில் இருக்க ரிலேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் பெரியவங்க, அவங்களாம் ஒவ்வொருத்தவங்களாம் தனித்தனியாக போய் தண்ணி ஊற்றுவாங்க. பாருங்கள், அந்த தண்ணி ஊற்றுற இடத்துல எவ்வளோ க்ரௌடாக இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களாம் வந்து ஊற்றணும், அது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தண்ணியெலாம் ஊற்றி முடிச்சிட்டதுக்கப்புறம் இவங்க போயிட்டு வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரணும். அப்புறம் தாத்தாவும் பாட்டியும் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. பாட்டி வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. அக்கா தான் வந்து கட்டி விட்டுருந்தா. கூட நானும் தங்கச்சி அம்மாலாம் அங்கே தான் இருந்தோம். பொண்ணு ரெடி, மாப்பிள்ளை எங்கடா ஆளே காணும்னு பார்த்தா அவரும் பட்டு வேஷ்டி சட்டைலாம் போட்டு நல்லா சூப்பராக வந்து நின்றுருந்தார். அதுக்கப்புறமா மறுபடியும் உட்காந்துட்டதுக்கப்புறம் அங்கே வெயிலாக இருந்துச்சுன்னு சொல்லி தண்ணி கொடுக்க வச்சுட்டு மறுபடியும் பூஜை மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. லைக் மந்திரம் சொல்லிவிட்டு அந்த பூவெல்லாம் வந்து அந்த தட்டில் போட்டுட்ருக்க மாதிரி. அதுக்கப்புறம் தாம்பூல தட்டில் வந்து மாலை, மாங்கல்யம், அதாவது தாலி, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லாேருக்கும் வந்து காமிச்சிட்டு தொட்டு கும்பிட்டு அரிசிலாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அப்பாவும் அம்மாவையும் வச்சு ஏதோ சடங்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்பாவோட சேர்த்து மொத்தம் 3 பேர். ஸோ இது வந்து செகண்ட் சித்தப்பா, அப்பாவோடைய 2வது தம்பி. அவங்களும் அந்த மாதிரி பண்ணாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு சித்தப்பா, அப்பாவோடைய ஃபஸ்ட்டு தம்பி. இவங்களும் பண்ணிட்டதுக்கப்புறமாட்டு அதுக்கப்புறம் மாலை போட்டுட்டு ஐயர் வந்து அந்த மாங்கல்யமில் வந்து ஏதோ கோத்துட்டு இருந்தார், லைக் போட்டுலாம் வச்சுட்டு. இந்த விலாகில் நம்ம இல்லாமல் எப்படி, நானே என்னோடய தங்கச்சிஸ் எல்லாருமே அங்கே தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் ஃபைனலி த வெயிட்டிங் மொமெண்ட் வந்து வந்துடுச்சு. ஸோ ஐயர் வந்து மந்திரம் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க. நீ அப்படியே பிரித்திகா நீ அப்படியே நிற்க வச்சுட்டு நான் படுக்க வச்சுருக்கேன்.
ஃபைனலி கல்யாணம் வந்து நல்லபடியாக சூப்பராக முடிஞ்சுது. தாலிக்கு வந்து குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கு தாத்தா பாட்டியோட ஃபஸ்ட்டு கல்யாணம் எப்படி ஸ்பெஷலோ அதே மாதிரி தான் செகண்ட் கல்யாணம். ஏன்னா ஃபஸ்ட்டு கல்யாணம் வந்து அவங்களோட பசங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த வாட்டி இந்த கல்யாணத்தை வந்து என் அப்பா 2 சித்தப்பாலாம் ஹாப்பியாக பார்த்துட்டு இருந்தாங்க. பாட்டிக்கு பொட்டு வைக்க சொல்லி கொடுத்தா தாத்தா அவருக்கு வச்சுக்கிறாரு, ஏதோ கல்யாணம் புதுசாக பண்ணுற மாதிரி. ஓகே, ஜஸ்ட் ஃபார் ஃபன். அதுக்கப்புறம் மாலை வந்து மாற்றிட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு மேரேஜில் எப்படி மாற்றி விளையாடுவாங்களோ அதே மாதிரி இங்கேயும் மாற்றி மாற்றி போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரிங்கும் மாற்றிக்கிட்டாங்க. தாலி கட்டி முடிச்சுட்டு அந்த மேடையை வந்து சுற்றி வருவாங்களே ஒரு 3 டைம், அது மாதிரி இப்போ வந்து சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. அது வந்து பாட்டியோடைய தம்பி. அதுக்கப்புறம் பெரியவங்க எல்லாம் அந்த விளக்கெல்லாம் பிடிச்சிட்டு கூடவே போய் சுற்றி வந்தாங்க. அதுக்கப்புறம் ஆரத்தி எடுத்துகிட்டு எல்லாருக்கும் வந்து மதிய சாப்பாடு வந்து போட்டோம். அதுக்கப்புறம் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஈவினிங்காக வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு சொல்லி குலதெய்வ கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் வந்து மாடு வாங்கி கொடுத்துருந்தோம். ஸோ அந்த மாடு எங்கே இருக்குதுன்னு சொல்லி அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லி போனோம். அப்புறம் எங்கள் யாருக்கும் அடையாளமே தெரில, அதுதான் இதுதான் சொல்லி மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த மாடு வந்து வாழைப்பழத்துக்கோசரம் வந்துச்சு. ஸோ சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்து எங்கள் ஃபேமிலியோட குட் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா எங்கள் தாத்தா பாட்டி 2 சித்தப்பா 2 சித்தி, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா, அப்புறம் நாங்கள் எங்கள் சிப்ளிங்ஸ், என்னோடய தம்பி தங்கச்சி அக்கா எல்லோரும் ஒன்றா இருந்தோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக எல்லாம் ஒன்றா இருந்துட்டு கோயிலுக்கும் வந்து போயிட்டு ஜாலியாக அந்த டே வந்து போச்சு. வேலையும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த vlog.